அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, சென்ற பதிவில் கொல்லிமலையை பற்றி முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவில் கொல்லிமலையில் சுயம்பாக தோன்றி கோவில் கொண்டுள்ள அரபலீஸ்வரர் கோவிலை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுயம்பாக தோன்றிய இந்த சிவலிங்கத்தை பல சித்தர்கள், மகான்கள், முனிவர்களும் வழிபட்டு வந்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. சுயம்பு லிங்கம் என்றாலே மிக சக்தியுடையது. அதிலும் அந்த சுயம்பு லிங்கத்தை மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள் வழிபட்டார்கள் என்றால் மேலும் அதில் சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது பலர் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பிறருக்கு நல்லதைத்தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு போய் கடவுள் இப்படி சோதனை செய்கிறாரே என்று சொல்வார்கள். அப்படி நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பவர்கள் அவசியம் இந்த அரபலீஸ்வரரை வந்து வேண்டுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். இந்த சுயம்பு சிவலிங்கமானது பின்னர் காலப்போக்கில் பூமியில் புதைந்து மறைந்துள்ளது. இந்த இடத்தில் விவசாயம் செய்வதற்காக நிலத்தை ஏற்கலப்பையால் உழுத பொழுது இந்த சிவலிங்கத்தின் மேல் ஏற்கலப்பைப்பட்டு சத்தம் கேட்டுள்ளது. பின்னர் அந்த இடத்தில் தோன்றி பார்த்தால் இந்த சிவலிங்கம் கிடைத்துள்ளது. அதாவது அதன் பின்னர் சுமார் கிபி 200ஆம் ஆண்டில் இந்த கொல்லிமலையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி ஆண்டு வந்த சிவபக்தனான கடையேழு வள்ளல்களில் கடைசி வள்ளலான ஓரி என்ற வல்வில் ஓரி இந்த இடத்தில் அந்த சுயம்பு லிங்கத்தை வைத்து முதலில் கோவில் கட்டி வழிபட்டு வந்தார் என்று வரலாற்று குறிப்புகளில் கூறப்படுகிறது. அதன் நினைவாகவே அந்த வல்வில் ஓரிக்கு இங்கு கோவிலுக்கு எதிரில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்த கொல்லி மலைவாழ் மக்கள் இந்த சிவபெருமானுக்கு அரபலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்து வருகிறார்கள். இந்த அரபலீஸ்வரரை தங்கள் குலதெய்வமாகவும் வழிபடுகிறார்கள். அதாவது அரபலீஸ்வரர் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், அறம் என்பது நேர்மை, ஒழுக்கம், தர்மம் என்ற பொருளை குறிக்கும். ஆகவே இந்த அரபலீஸ்வரர் பக்தர்களின் நேர்மையை காப்பவராகவும் தர்மத்தை காப்பவராகவும் உள்ளார் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் அரபலீஸ்வரர் என்ற திருநாமம் இச்சிவனுக்கு வந்தது எனப்படுகிறது. மேலும் இக்கோவில் அம்பாளும் அறம் வளர்த்த நாயகி என்ற திருநாமம் கொண்டு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள். இக்கோவில் திருவிழா காலங்களில் பக்கத்தில் உள்ள படித்துறை சிற்றாற்றில் ஓடும் தண்ணீரில் மீன்கள் துள்ளி குதித்து ஓடுமாம். அந்த மீன்களை பிடித்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொண்டு மீன்களுக்கு ஒரு கம்பியால் மூக்குத்தி குத்திவிட்டு மீண்டும் மீன்களை ஆற்றிலேயே விட்டு விடுவார்களாம். ஏனென்றால் இந்த ஆற்றில் உள்ள மீன்களை சிவனாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள். அதனால்தான் இங்கு உள்ள மீன்களை யாரும் பிடித்து சமைத்து சாப்பிடுவது இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த மீன்களின் பின்னால் ஒரு பெரிய வரலாற்று கதை உள்ளது. அதாவது ஒரு காலத்தில் ஒரு பக்தர் தன் குடும்பத்துடன் வந்து இந்த ஆற்றில் உள்ள மீன்களை பிடித்து அறுத்து வாணலில் போட்டு சமைக்க சொல்லிவிட்டு அரபலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபட்டு விட்டு சென்று பார்க்கும் பொழுது சமைக்கும் பாத்திரத்தில் இருந்த அனைத்து அறுத்த மீன்கள் மீண்டும் உயிருடன் துள்ளி குதித்து இந்த ஆற்றிலேயே சென்றதாம். அப்பொழுதுதான் அந்த பக்தர் உணர்ந்தாராம், இந்த மீன்களிலும் சிவன்தான் உள்ளார் என்று நினைத்து தான் தெரியாமல் மீன்களை அறுத்து சமைக்க சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் சிவபெருமானே என்று வணங்கி வழிபட்டதாக கூறப்படுகிறது. இது நிஜத்தில் நடந்த உண்மை வரலாறாகும். இதனாலேயே இந்த அரபலீஸ்வரர் கோவிலை மீன் கோவில் என்றும் இங்கு வாழும் மக்கள் அழைக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதனை குறிக்கும் அடையாளமாக கோவிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்லும் நுழைவு வாசல் படியில் மீன்களை செதுக்கி வைத்துள்ளார்கள். உள்ளே செல்லும் பக்தர்கள் கோவிலில் உள்ளே வந்தவுடன் கொடிமரத்தை வணங்கிவிட்டு முன் மண்டபம் வழியாக உள்ளே செல்லும் பொழுது இந்த படிகளையும் மீன்களையும் வணங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவிலின் உள்ளே வந்தவுடன் முன் மண்டபம் வழியாக உள்ளே வந்தால் நேராக பார்த்தால் மூலவர் கருவறையில் சுயம்பு லிங்கமாக தோன்றி காட்சி தரும் அரபலீஸ்வரர் மிக சக்தியுடன் வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த கோவிலின் முன் மண்டபத்திலிருந்து நேராக பார்த்தால் சிவபெருமானும், வலதுபுறத்தில் பார்த்தால் அம்பாளும், இடதுபுறத்தில் பார்த்தால் முருகப்பெருமானும் காட்சி தருகிறார்கள். ஆக ஒரே நேரத்தில் சிவன், அம்பாள், முருகனையும் தரிசனம் செய்யும்படி கோவிலின் அமைப்பு அற்புதமாக அமைத்து கட்டப்பட்டுள்ளது என்பது சிறப்பாகும்.
பக்தர்கள் உள்ளே சென்று முதலில் மூலவர் அரபலீஸ்வரரை தரிசனம் செய்து வேண்டி வணங்கிக் கொண்டு பின்னர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகியையும் வேண்டி வணங்கிக் கொண்டு அம்பாளின் முன்புறத்து மண்டபத்தின் மேல் பார்த்தால் 8 லட்சுமிகள் உடன் நடுவில் ஸ்ரீசக்கரம் எந்திரம் உள்ளது சிறப்பாகும். ஆகவே அந்த அஷ்டலட்சுமிகளையும் வேண்டி வணங்கிக் கொண்டால் பக்தர்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பின்னர் கோவிலை சுற்றி வரும்பொழுது வினை தீர்க்கும் விநாயகரை வணங்கிக் கொண்டு வள்ளி தேவயானையுடன் ஆறுமுகசாமியையும் வணங்கிக் கொண்டு காசி விஸ்வநாதர் விஷாலாட்சியையும் வணங்கிக் கொண்டு மகாலட்சுமி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பைரவர், துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் மற்றும் நவகிரக சன்னதிகளையும் சுற்றி வந்து வணங்கிக் கொண்டு கொடிமரத்தருகில் விழுந்து கும்பிட்டுவிட்டு சற்று நேரம் அமர்ந்துவிட்டு மன நிறைவோடு கோவிலை விட்டு வெளியில் வரலாம். மேலும் சில முக்கிய குறிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தஞ்சையை ஆண்ட சோழ மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்கள் இந்த அரபலீஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி வந்து தரிசனம் செய்து சென்றுள்ளார் என்பது கல்வெட்டுகளில் உள்ளது. மேலும் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தரும் இந்த அரபலீஸ்வரரை போற்றி தேவார பாடல்கள் பாடியுள்ளார்கள் என்பதும் இக்கோவிலில் உள்ள ஆறுமுகசாமியை அதாவது முருகரை வந்து வேண்டி வணங்கி திரு அருணகிரிநாதரும் போற்றி திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் என்பதும் கூடுதல் சிறப்பாகும். இப்படி இந்த கொல்லிமலை அரபலீஸ்வரர் கோவில் பல சிறப்புகளுடன் மிக சக்தியுடன் அறத்தையும் தர்மத்தையும் காக்கும் பக்தர்கள் அரபலீஸ்வரரை நேரில் வந்து வேண்டி வணங்கி வழிபட்டால் என்றைக்கும் வேண்டும் வரம் தந்து அருள்பாலித்து மன நிறைவோடு அனுப்புவார் என்பதை இந்த பதிவின் மூலம் பார்த்து கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொண்டு உணர்ந்திருப்பீர்கள். கோவிலின் தரிசன நேரம் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை, மதியம் 2:30 மணி முதல் இரவு 7 மணி வரை தரிசனம் செய்யலாம். அதேபோல் கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி, மகா சிவராத்திரி, சஷ்டி, கிருத்திகை தினங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் நவராத்திரி உற்சவம் மற்றும் ஆண்டுதோறும் ஆடி 18 திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருவிழாவை கொல்லிமலையை ஆண்ட கடையேழு வள்ளல் வல்வில் ஓரி மன்னனின் நினைவாகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருவிழாவுக்கு அனைத்து கொல்லிமலையில் உள்ள மலைவாழ் மக்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளாசியை பெற்று செல்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பக்தர்களே, முடிந்தால் ஆடி 18 திருவிழாவில் நீங்களும் கலந்து கொண்டு தரிசனம் செய்யுங்கள். இப்பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும். பதிவை லைக் செய்து கொண்டு அனைவருக்கும் அவசியம் பதிவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடைவார்கள். நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள். அப்படியே ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள். நமது சேனலில் இதுபோல வரும் அனைத்து பதிவுகளையும் பார்த்து பயனும் மகிழ்ச்சியும் பெறலாம். இந்த பதிவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் அவசியம் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் கொல்லிமலை கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் கோவிலை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.